அம்மன் ஆன்மீக சேனல் நேயர்களுக்கு வணக்கம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவே மகேஸ்வரா, குரு சாஸ்தா பரபிரம்ம ஸ்ரீ சத்மை குருவே நம. இப்பொழுது குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு போகிறார். அதாவது குரு பகவான் மிருகசீஷ 2ஆம் பாதத்திலிருந்து 3ஆம் பாதத்துக்கு போகிறார். பொதுவாக இந்த குரு பகவான் மிதுன ராசிக்கு போகும் பொழுது என்ன மாதிரி பலன்கள் என்று பார்ப்போம். அதுக்கு முன்னாடி குரு பகவான் மிதுன ராசியில் இருக்கும் பொழுது குருவுக்கு 3 பார்வைகள் உள்ளன. 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை, மொத்தம் 3 பார்வைகள் உள்ளன. குரு பொதுவாக தான் இருக்கும் இடத்தை கெடுப்பார், பார்க்கும் இடத்தை தான் நன்மை செய்வார் என்பது ஜோதிட பழமொழி. அதாவது குரு இருக்கும் இடம் பால், குரு பார்வை கோடி நன்மை. அதன் அடிப்படையில் தான் இந்த குரு பகவான் நன்மை செய்வார். அப்படி பார்க்கும் பொழுது மிதுன ராசியிலிருந்து 5ஆம் பார்வையாக துலா ராசியை பார்ப்பார். மிதுன ராசியிலிருந்து 7ஆம் பார்வையாக தனுசு ராசியை பார்ப்பார். மிதுன ராசியிலிருந்து 9ஆம் பார்வையாக கும்பராசியை பார்ப்பார். அப்போ அந்த 3 ராசிக்கான பலன்கள் அதிகமான பலன்கள் நடைபெறும். அது இல்லாமல் இந்த குரு பயிற்சியில் குரு பகவான் தான் இருக்கும் இடத்துலேருந்து 2வது ராசி, 5ஆவது ராசி, 7ஆவது ராசி, 9ஆவது ராசி, 11ஆவது ராசி இவெல்லாம் நன்மை செய்வார். அப்படி பார்க்கும் பொழுது குரு பகவான் தாம் இருக்கும் இடத்துலேருந்து ரிஷபராசிக்கு 2ஆம் இடத்துல குரு ஆகும்பொழுது அவர் ரிஷபராசிக்கு நன்மையை செய்வார். அடுத்தது சிம்ம ராசிக்கு குரு பகவான் 11ஆம் இடத்துல இருக்காரு. அப்போ அங்கே நன்மையை செய்வார். துலா ராசிக்கு பொறுத்தவரை குரு பகவான் 9ஆம் இடத்துல இருக்கும் பொழுது அவருக்கும் குரு பகவான் நன்மையை செய்வார். தனுசு ராசிக்கு குரு பகவான் 7ஆவது ராசியில் இருக்கும் பொழுது அங்கவும் நன்மை செய்வார். ஸோ கும்பராசிக்கு குரு பகவான் 5ஆவது ராசியில் இருக்கும் பொழுது அங்கேயும் நன்மை செய்வார். ஸோ நன்மை செய்யும் ராசிகள் ரிஷபராசி, சிம்ம ராசி, துலா ராசி, தனுசு ராசி, கும்பராசி இவைகள்லாம் அதிக நன்மை அடையும் ராசிகள். இந்த குரு பயிற்சியில் மற்ற ராசிகளுக்காரர்களுக்கு சுமாரான பலன்கள் நடைபெறும். பொதுவாக குரு பகவானுக்கு பல காரகத்தத்துவங்கள் உள்ளன. அவர் ஆசிரியர் தொழிலுக்குரிய காரக தத்துவம். குழந்தை பிறப்பதற்கு மிகவும் முக்கிய காரணம் அந்த குரு தான். குருமார்களுக்கு ஆசீர்வாதம் வேணும்னா அந்த குரு தான் வேணும். பொதுவாக குரு நன்றாக இருந்தால் தான் ஜாதகத்தில் பூர்வ புண்ணியம் நல்லாங்க இருக்கும். ஸோ குரு பகவானுடைய பலம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் இருந்தால் தான் இந்த ஜாதகம் இருந்தால் தான் குரு பகவானுடைய அருள் கிடைக்கும். ஸோ ஆசிரியரை குறிக்கும், ஆன்மீகத்தை குறிக்கும், கோயிலை குறிக்கும், குழந்தை குறிக்கும், இன்னும் இது மாதிரி பள்ளிக்கூடத்தை குறிக்கும். இது மாதிரி பல காரத்தத்துவங்கள் குரு பகவானுக்கு உள்ளது. அடுத்தது இந்த குரு பகவானுக்கு பல யோகங்கள் உள்ளன. அதாவது குரு சந்திர யோகம், குரு மங்கள யோகம், குரு சண்டால யோகம், குருமங்கள யோகம், குரு சண்டால யோகம், அதாவது கோடீஸ்வர யோகம், சிவராஜ யோகம், பிரம்மகத்தி தோஷம், அதாவது குரு சனி சேர்ந்த பிரம்மகத்தி தோஷம். இது மாதிரியெல்லாம் குரு பகவானுடைய சேர்க்கை கிரகங்கள் சேரும்போது பலன்கள் கொடுக்கும். பொதுவாக குருவும் சூரியனும் சேர்ந்தா சிவராஜ யோகம் சொல்வார்கள். இது அற்புதமான யோகம். ஒரு ஜாதகத்துல யாருக்கு எவரொரு ஜாதகத்துல குருவும் சூரியன் சேர்ந்திருக்கோ, நல்ல ஆதிபத்தியம் பெற்றிருந்தால் குருவோ சூரியனோ கண்டிப்பா அவருக்கு சிவராஜ யோகம். அது சிவராஜ யோகம்னா என்னன்னா பேரும் புகழும் பதவியும், வாழ்க்கையில் கஷ்ட நஷ்டங்கள் இருக்காது. ஸோ இவர்களுக்கு எளிதில் எதுவும் கிடைக்கும். அப்ப இது சிவராஜ யோகம். அடுத்தது குருவும் சந்திரன் சேர்ந்த குரு சந்திர யோகம். இல்லைன்னா குருவுக்கு திரிகோணத்துல 5ல் 9ல் சந்திரன் இருந்தாலும் குரு சந்திர யோகம். இந்த குரு சந்திர யோகம் என்ன செய்யும்னா படித்த படிப்புக்கு வேலை கிடைக்காது. அவங்களுக்கு என்ன கிடைக்கும்னா படித்த படிப்பு சம்பந்தமில்லாத வேலைக்கு போய் அந்த துறையில் பேரும் புகழும் வாங்க வச்சு அவர் மிகப்பெரிய சாதனை படைப்பை வைப்பார் இந்த குரு சந்திர யோகம். அடுத்தது குருமங்கள யோகம். குருவும் செவ்வாயும் சேர்ந்த குருமங்கள யோகம். அதாவது குருவுக்கு திரிகோணத்துல 5ல் 9 இருந்தாலும் அது குருமங்கள யோகம் தான் எடுத்துக்கணும். அந்த குருமங்கள யோகம் எடுத்துக்கொள்ளும் பொழுது அவருக்கு வீடு கிடைக்கும், நிலம் கிடைக்கும், அவருக்கு சொத்து கிடைக்கும். இதெல்லாம் குருமங்கள யோகத்தோட பலன்கள். அடுத்தது குருவும் கேதுவும் சேர்ந்த கோடீஸ்வர யோகம். குருவுக்கு 5, 9ல் குரு இருந்தாலும் அது கோடீஸ்வர யோகம். இந்த கோடீஸ்வர யோகம் குரு பகவானும் கேது நல்ல ஆதிபத்தியம் பெற்றுக்கணும். உதாரணத்துக்கு ரிஷப லக்னத்துக்கு குரு 8 அப்ப அது நல்ல ஆதிபத்தியம் இல்லை. துலா லக்னத்துக்கு குரு பகவான் 3 ஆதிபதியர், அவரும் நல்ல ஆதிபத்தியம் இல்லை. இந்த 2 ஆதிபத்தியம் சரியில்லாத காரணத்தினால உங்களுக்கு துலா லக்னக்காரர்களுக்கும் ரிஷப ராசிக்காரங்களுக்கும் இல்ல ரிஷப லக்னக்காரர்களுக்கும் துலா ராசிக்காரங்களுக்கும் இந்த குரு கேது சேரக்கூடாது. அப்படி சேர்ந்தானா அவர்களுக்கு அந்த குரு கோடீஸ்வர யோகம் பலம் இல்லாமல் போறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. அந்த குருவும் கேது சேர்ந்த கோடீஸ்வர யோகம் சொல்லுவாங்க. கோடி கொடுக்குமானா கொடுக்கும். ஆனா அது கூடவே சேர்த்து கடனையும் சேர்த்து கொடுக்கும், நோயையும் சேர்த்து கொடுக்கும், வம்பையும் கொடுக்கும், ஆன்மீகத்தையும் கொடுக்கும்.
ஸோ இது கோடீஸ்வர யோகத்தோடது. அடுத்தது குருவும் ராகுவும் சேர்ந்த குரு சண்டால யோகம். குருவுக்கு திரிகோணத்துல ராகு இருந்தாலும் 5, 9 ராகு இருந்தால் குரு சண்டால யோகம். இது எப்படி கொடுக்குன்னா திடீர்னு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். இது வாழ்க்கையில கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா இந்த திடீர்னு முன்னேறுவாங்க இந்த குரு சண்டால யோகம் உள்ளவங்களுக்கு. அடுத்தது குருவும் சனியும் சேர்ந்த பிரம்மகத்தி தோஷம், இல்லை குருவுக்கு திரிகோணத்துல 5, 9 சனி குரு பார்த்தாலும் அது பிரம்மகத்தி தோஷம். இந்த பிரம்மகத்தி தோஷத்துக்கு சிறந்த பரிகார கோயில் நம்ம கும்பகோணத்துல இருக்க திருவடைமருதர் கோயில், திருவையாறு பக்கத்துல இருக்க திருக்கண்டி அரசாப விமோச்சன பெருமாள் கோயில். ஸோ அந்த கோயிலும் நம்ம ராதாபுரம் பக்கத்துல இருக்க ராதாபுரம் வள்ளியூர் பக்கத்துல ராதாபுரம் பக்கத்துல இருக்க விஜயாபதி கோயில், இந்த 3 கோயிலும் பிரம்மகத்தி தோஷ நிவர்த்திக்கான சிறந்த பரிகார கோயில். ஸோ இந்த குரு சந்திர யோகம், குருமங்கள யோகம், இந்த சிவராஜ யோகம் இதெல்லாம் வேலை செய்யணும்னா அந்தந்த காலகட்டத்தில் அதுக்குரிய தசாபுத்தி வரணும். குரு தசையோ உதாரணத்துக்கு குரு சந்திர யோகம் சேர்ந்தால் குரு தசையோ சந்திர தசை வந்தது அந்த குரு சந்திர யோகம் வேலை செய்யும். குரு செவ்வாய் சேர்ந்தால் குருமங்கள செவ்வாய் தசையோ குரு தசையோ வந்தால் தான் நடைமுறையில் அப்போதும் வேலை செய்யும். ஸோ தசாநாதன் தசை வரலன்னா அந்த யோகங்கள் ஜாதகத்தை பலம் இல்லாமல் போயிடும், பலன் இல்லாமல் போயிடும். அதனால அதுக்குரிய தசாபுத்திகள் வந்தாதான் அந்தந்த தசாபுத்திகள் வந்தாதான் இந்த யோகங்களை வேலை. இப்பொழுது கன்னிராசிக்கான குரு பயிற்சி பலன்கள் பார்ப்போம். இதுவரையும் கன்னிராசிக்கு எங்க இருந்தார்? குரு 9ஆம் இடத்துல இருந்தார். அப்ப 9ஆம் இடங்கிறது கன்னிராசியை பொறுத்தவரை நன்மையான பலன்கள் செய்து கொண்டு இருப்பார். இன்னும் சொல்லப்போனா வெளியூர், வெளிநாட்டு பயணம், தந்தையால் இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பான நன்மையான பலன்கள் நடந்திருக்கும். வெளியூரால் வெளிநாட்டு பயணம் அமைஞ்சிருக்கலாம், வெளியூர் பயணம் அமைந்திருக்கலாம். இதனால் உங்களுக்கு சில ஆதாயம் கிடைச்சிருக்கும். அதே மாதிரி தந்தையால் சில நன்மைகள் பலன் நடந்திருக்கும். கோயில் தீர்த்த யாத்திரைகள்லாம் சென்று வந்திருப்பீங்க. இது 9ஆம் இடத்துல இருக்க குரு, அதாவது 9ஆம் இடத்துல இருக்க குரு பகவானுக்கு ஒரு வெளியூர் பயணம் அமைச்சிருப்பாரு, வெளிநாட்டு பயணம் அமைச்சிருப்பாரு, தந்தையால் சிறந்த அனுகூல பலன்கள்லாம் கிடைச்சிருக்கும். ஸோ ஆனால் இப்பொழுது குரு பகவான் எங்கே போறாருன்னா உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு போறார். பொதுவாக 10ஆம் இடத்துல குரு நன்மை செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு ஜோதிடத்தில் என்ன பண்றான்னு பார்ப்போம். குரு இருக்கிற இடம் பால், ஜோதிட பழமொழி குருடம் பால். ஆனா குரு பார்வை கோடி நன்மை, குரு பார்வை கோடி நன்மை. குரு பார்வை எங்க நடக்கும்? குரு பகவானுக்கு 5, 7, 9ஆம் பார்வை 3 பார்வை உள்ளன. அப்போ உங்க மிதுனத்திலிருந்து குரு பகவான் 5ஆம் பார்வை உங்க ராசிக்கு 2ஆம் இடத்தை துலா ராசியை பார்ப்பார். 2ஆம் இடத்துல பார்க்கறதுனால கன்னி ராசியை பொறுத்தவரையும் இந்த குரு பகவான்ல குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும், பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும், படிக்கும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண் பெறுவார்கள், பொருளாதார வசதி ஏற்படும். 2ஆம் இடத்துக்கு இருப்பதால் உங்க ராசிக்கு நன்மையான பலன்களை பொருளாதாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் எதிர்பார்க்கலாம். ஓரளவுக்காவது உங்களுக்கு பண வசதி மேம்படும். அடுத்தது உங்களுக்கு இப்போ குடும்பத்திலையும் கொஞ்சம் மகிழ்ச்சி இருக்கும். அடுத்தது 7ஆம் பார்வை குரு பகவான் மிதுன ராசியில 7ஆம் பார்வை உங்க ராசிக்கு 4ஆம் இடம் தனுசு ராசியை பார்ப்பார். அதாவது கன்னி ராசிக்கு 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பார் 7ஆம் பார்வையா. 4ஆம் இடங்கிறது சொத்து, வீடு, வாகனம், தாய் இவற்றை குறிக்கும். அப்பொழுது உங்களுக்கு சொத்து வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும், வீடு வாங்கிறதுக்குரிய வாய்ப்புகள் அமைக்கும், தாயினால் சிறந்த பலன் எதிர்பார்க்கலாம். அம்மா அம்மா இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட சிறந்த பலன்கள் நம்ம எதிர்பார்க்கலாம். 4ஆம் இடத்து சுகஸ்தானம் உங்களுக்கு சுகமெல்லாம் மேம்பட்டு இருக்கும். அடுத்தது மிதுன ராசியிலேருந்து 7ஆம் பார்வை 9ஆம் பார்வையாக எங்க பார்ப்பாருன்னா உங்க ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்ப்பார், கும்பராசியை பார்ப்பார். 6ஆம் இடத்தை குரு 6ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது கடன், நோய் வம்பு வழக்கெல்லாம் சிறு ஏற்படும். ஆனால் அதெல்லாம் கட்டுக்குள் கொண்டு வரும். பரிகாரம் செஞ்சால் அதெல்லாம் கடற்கொள்ளும். ஏன்னா பொதுவாக பாவகிரகங்கள் 6ஆம் இடத்தில் பார்ப்பது சிறப்பு. சுபகிரகங்கள் 6ஆம் இடத்தை பார்த்தா அது கொஞ்சம் கடன், நோய், வம்பு வழக்கெல்லாம் விருத்தி பண்ணும். ஆனால் அந்த விருத்தி பண்ணாமல் இருக்கிறதுக்கு பரிகாரம் செஞ்சுக்கணும். அதுக்குரிய பரிகாரம் செஞ்சுக்கிட்டோம்னா குரு பகவான் நன்மையை செய்வார். ஆக மொத்தம் கன்னி ராசிக்கு போது 10ல் குரு உங்களுக்கு 5ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்ப்பதாலும், 7ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்ப்பதாலும், 9ஆம் பார்வையாக கும்பராசியை பார்ப்பதாலும் மிக சிறப்பான பலன்கள் நடைபெறும். ஆக மொத்தம் இந்த குரு கன்னி ராசிக்கு 60% நன்மையான பலன்கள் எதிர்பார்க்கலாம். இதுக்கு கன்னி ராசிக்கான சிறந்த பரிகார கோயில் எங்க இருக்குன்னா நம்ம கும்பகோணத்துல தேம்பெருமான் நல்லூர் ஊர்ல அன்னதான தட்சிணாமூர்த்தி இருக்கார். அங்கே போய் நம்ம பரிகாரம் செய்யலாம். அதாவது கும்பகோணம் பக்கத்தில் தேம்பெருமான் நல்லூர் ஊரில் அன்னதான தட்சிணாமூர்த்தி இருக்கார். அங்கே போய் நம்ம பரிகாரம் செய்து கொள்ளலாம். வசதி இருந்தால் அங்கே போகலாம். வசதி இல்லைன்னா நம்ம சிவன் கோயிலில் இருக்க தட்சிணாமூர்த்திக்கும் நவகிரகத்தில் குரு பகவானுக்கும் விளக்கேற்றி அர்ச்சனை செய்யலாம்.